இந்த கார்த்திகை தீபத்துக்கு அரிசியெல்லாம் ஊற வச்சு அப்பம் செய்ய டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அப்பம் தாங்க பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் 1 கப்பு போல் ரவை, 1 கப்பு போல் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக பால் பவுடர், கூடவே 2 பிஞ்ச் போல் உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு நல்லா இடித்து சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூடவே 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கடைசி 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மாவுக்கு நல்லா ரெஸ்ட் கொடுத்துருங்க. 15 நிமிஷம் கழித்து இதில் 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்பம் மாவு சட்டுன்னு ரெடி ஆயிருங்க. இப்போ சூடான எண்ணெயில் ஒவ்வொரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து 2 பக்கமும் கலர் மாதிரி வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா சிம்பிளாக செய்யக்கூடிய கார்த்திகை அப்பம் ரெடிங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.